ஜாழ்ப்பாணத்தில் ஏழாலையைச் சேர்ந்த இளைஞன் மீது கொடூரமாக வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நால்வரால் இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் அதிரடி நடவடிக்கை ஒன்றினையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 3 பேரின் நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசிலே முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. அது தவிர கிஸ்புல்லாவுடனான சந்திப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழரசு கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் கடுமையாக கேள்வி எழுப்பிய காணொலி வெளியாகி இருக்கிறது. கிழக்கு மாகாணம் தற்பொழுது பறிபோய்க் கொண்டிருக்கின்ற நிலையிலே சாணக்கியன் இவ்வாறு முஸ்லிம்களுடன் இணைந்து செயற்படுகின்றார் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக தந்தை மகன் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது காலை மற்றும் இரவு என்று இவ்வாறு இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களிலே அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது. அது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணத்தில் கொடூரமான முறையிலே ஒரு வாள்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக இன்று மாலை செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஏழாலையைச் சேர்ந்த இளைஞன் மீது இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் சென்ற 4 இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக படுகாயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சுன்னாகம் போலீசார் வாள்வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் 3 கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. குறித்த 4 எதற்காக இளைஞனை வாளால் வெட்டினார்கள் என்பது தொடர்பான எந்தவித காரணங்களும் வெளிவரவில்லை. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பகை காரணமாகவும் பணத்திற்காகவும் அல்லது போதையில் வாளால் வெட்டுவது போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து பல வாள்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்தியை தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தி வெளியிடுவதால் எங்களுக்கும் அச்சுறுத்தல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக துரிதமான நடவடிக்கை எடுத்து மக்களின் அமைதியான வாழ்வுக்கு வழியமைத்து கொடுக்க வேண்டியது போலீசாரின் கடமை, அரசாங்கத்தின் கடமையாக இருக்கின்றது. அது தவிர தமிழ் அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களும் இது தொடர்பாக கரிசனை செலுத்த வேண்டும். ஆனால் தேர்தல் வருகின்ற போது மாத்திரம்தான் அவர்கள் கரிசனை செலுத்துவார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோயில் தேர் திருவிழாவின் போது பக்தர்களின் தங்க நகைகள் அறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக 3 போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 6 பவுன் தங்க நகைகள் இவ்வாறு திருடப்பட்டிருப்பதாக போலீஸ் முறைப்பாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இருவரின் சுமார் 1.5 பவுன் தங்க நகைகள் 2ம் அதேவேளை வேறொரு நபரின் 3 பவுன் தங்க சங்கிலியும் இவ்வாறு அறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர் திருவிழாவிற்காக அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்ததாகவும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் அங்கு திருடர்களால் இவ்வாறு நகை அறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜாழ்ப்பாணத்தில் ஆலய திருவிழாக்களின் போது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பலர் நகை அறுப்பதற்காகவே வேறு பகுதிகளில் இருந்து அங்கு சென்று இவ்வாறு தங்க நகைகளை அறுத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் சிலர் பிடிபடுகின்றார்கள், சிலர் பிடிபடாமலே சென்று விடுகின்றார்கள். ஆகையால் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பக்தர்கள் நீங்கள் தான் மிக மிக அவதானமாக செல்ல வேண்டும். அதாவது உங்கள் நகைகளை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். உங்கள் நகைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சட்டத்தின்படி அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுப்பதெல்லாம் அது அதற்கு பின்னரான செயற்பாடு. ஆனால் முதலில் உங்களது நகைகளை நீங்கள் காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை ஒவ்வொரு திருவிழாக்களின் போதோ அல்லது ஏனைய நிகழ்வுகளின் போதோ அல்லது வீட்டில் இருக்கின்ற போதோ நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும். நகைகள் தொடர்பாக மிக மிக அவதானமாக இருங்கள். இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. மட்டக்களப்பிலே ஒரு பரபரப்பான நிலை ஒன்று ஏற்பட்டது தொடர்பான காணொளி வெளியாகி இருக்கிறது.
அதாவது கிஸ்புல்லா அவர்கள் மட்டக்களப்பில் அமைந்திருக்கின்ற சாணக்கியனின் அலுவலகத்தில் சட்டத்தரணி ஒருவரை சந்திக்க முயற்சித்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுத்தான் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியிலே ஒரு சிலர் கருத்து வெளியிட்டிருந்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பான காணொலி வெளியாக இருந்தது. அந்த காணொலியிலே பல விஷயங்கள் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது கிஸ்புல்லா அவர்கள் இந்து கோயிலை உடைத்து விட்டு அதிலே சந்தை கட்டினார் என்கின்ற கருத்தை எல்லாம் அதிலே எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதாவது நபர் ஒருவர் தான் பிரதானமாக இதனை எதிர்த்திருந்தார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்கிருக்கின்றவர்களால் பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஆகவே தமிழர்களுக்கு மட்டக்களப்பில் பல அநீதி நடக்கின்றது. முக்கியமாக கிஸ்புல்லா அவர்கள் இந்து ஆலயத்தை உடைத்திருந்தார். அதற்கு பிறகாக அவரே ஒரு காணொலி சொல்லுகின்றார், நீதிபதியை மாற்றி எங்களுக்கு ஏற்றால் போல எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வைத்தேன் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் அவர் பேசியிருந்தார். அது தொடர்பான காணொலிகள் எல்லாம் காணக்கூடிய வகையில் இருந்தது. இன்று அனுர ஜனாதிபதியாக இருக்கிறார். அப்படி இருந்தும் கிஸ்புல்லா மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கிஸ்புல்லா அப்பட்டமாக வெளிப்படையாக தமிழர்களுக்கு எதிராக நான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவருக்கு அங்கிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் எந்தவித எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லை. தமிழ் தேசியம் என்பது வெறும் வார்த்தைக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் அல்லது தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற கோஷமே தவிர அது அந்த தலைவர்கள் மத்தியில் மனதில் இல்லை, அது வடக்கிலும் இல்லை. ஆக அவ்வாறான நிலையத்தான் அங்கு எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, தங்களது சுயலாபம் தான் முக்கியம் என்று அங்கிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் திரிகின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும். அது தவிர சாணக்கியன் அவர்கள் இதற்கு முதல் கொடுத்த நேர்காணலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அதிகளவாக முஸ்லிம் அவர்கள் தான் எனது முகநூல் பதிவுக்கு லைக் பண்ணுகின்றார்கள், ஷேர் பண்ணுகின்றார்கள் என்பது போன்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இவ்வாறான ஒரு தலைவனைத்தான் மட்டக்களப்பு மக்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வகையிலே வெட்கக்கேடான விடயம். அது தவிர சில வாரங்களுக்கு முன்னர் சக்தி தொலைக்காட்சியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதாவது ஒரு நேர்காணல் ஒன்று கலந்து கொண்டு அவர் கருத்தை தெரிவிக்கின்ற போதே முதல் தமிழன் முதலமைச்சராக இருந்தார், அதற்கு பிறகாக முஸ்லிம் ஒருவர் முதலமைச்சராக இருந்தார், அடுத்த தமிழன் ஒருவர் முதலமைச்சராக வருவார், இவ்வாறு மாற்றி மாற்றி இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இன்று அவரது முழு நோக்கமும் தான் முதலமைச்சராக வேண்டுமே தவிர மட்டக்களப்பு மக்களோ இல்லை கிழக்கு மாகாண மக்கள் பற்றிய சிந்தனையோ இல்லை. ஆனால் கிழக்கு மாகாண அரசியலோ மட்டக்களப்பு அரசியலோ வேறு மாதிரி அங்கு முஸ்லிம்களால் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள், தமிழர்கள் மிக பெரும் அவலத்தை அங்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அது பற்றி சாணக்கியனுக்கோ அல்லது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறவர்களுக்கோ எந்தவித அக்கறையும் இல்லை என்பது உண்மையான ஒரு விடயம். அதைத்தான் இந்த சம்பவமும் எடுத்து காட்டுகின்றது. கம்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் ஒரே நாளில் காலை மற்றும் இரவு என்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை முஸ்லிம் இளைஞர்கள் சமூக வலைதளத்திலே பகிர்ந்து வருகின்றார்கள். ஒரு துயரமான சம்பவமாக அந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. 3 நாட்களுக்கு முன்னர் நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி வைத்தியசாலையை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதற்கு பிறகாக சிகிச்சை பெற்று உயிரிழந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக காலை வேளையிலே அவரது நல்லடக்கத்தை நிறைவு செய்ததன் பின்னர் இரவு வேளையிலே அவரது மகன் உயிரிழந்திருக்கிறார். ஒரே நாளில் தந்தை மகன் ஆகிய இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது சமூக வலைதளத்திலே அதிக அளவிலே பரப்பப்பட்டு வருகின்றது. முஸ்லிம்கள் தான் அந்த இருவரும் உயிரிழந்த இருவருமே முஸ்லிம்கள் தான். அவர்கள் இருவரும் இவ்வாறு தந்தை மகன் ஒரே நாளில் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாகத்தான் தகவல்கள் தற்பொழுது சமூக வலைதளத்திலே பகிரப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை தொடர்ந்து அடுத்த செய்திகளிலே நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் JK ரிப்போர்ட்டுடன். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். தேசியவாதிகள் நீங்க இவனை கொண்டு வந்து ஹக்கீமை கொண்டு வந்து சாணக்கியன் வந்து இங்க கோயில் எங்கட ஊருக்குள்ள வந்து தனித்துவம் மாறிக்கிறது. யாரும் பீஸ்ஃபுல்லா வந்து காலி கோயில உடைச்சி மீன் மார்க்கெட் காட்டின எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஆட்சி அமைங்க, நீங்க எல்லாம் செய்யுங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த தரம் பட்டியா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆட்சி அமைங்க, எல்லாம் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா கிஸ்புல்லா எங்கட ஊருக்குள்ள வரக்கூடாது, ஹக்கீம் வரக்கூடாது. எங்கட தமிழ் சைவாக்கள்ற கோயில இடிச்சு மீன் மார்க்கெட் காட்டினது பத்மனிதனுக்கு தெரியும், சுதாவுக்கு தெரியும், பெரிய ஒடியனுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். சாணக்கியன்ற கூத்துக்காக வண்டி நீங்க ஆட வலிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பிரச்சனை ஆகும். மீட்டிங்க குலப்புறத்தான் வலிக்கிட்டாங்க. ஒரு பண்பாடு இருக்குது, மரியாதை இருக்குது, சந்தி வலிக்கின்ற ஒரு தனித்துவம் இருக்குது. நீங்க ஆரண்டான் அடிக்கலாம், வெட்டலாம், சுடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா ஹக்கீமையும் ஹிஸ்புல்லாவையும் கொண்டு வந்த பிள்ளையா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க. பத்மனிதன், பெரிய ஓடியன், சுதா கேமன் போட் போட்டு நான் சப்போர்ட் பண்ணினான் சுதாவுக்கு. பிள்ளையா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க. நோக்கம்